ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஷேர் பண்ணுறேங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 12க்கு மேலே கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பெரிய தாக்குதல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட போகுது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல் கிரகங்கள் இப்போ பெரிய தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்துது. அந்தந்த ராசிக்காரங்க அந்த தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த உத்தரவு பெட்டியில் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கு. இந்த உத்தரவு பெட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய பொருட்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால் அந்த உத்தரவு பெட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எல்லா தாள்களையுமே நீங்கள் தெரிஞ்சு பலன் பெற முடியும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலையால் தானே எல்லாம் நடக்க போகுது. அதனால் கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரத்தை விட்டு நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய குணத்துக்கு நல்லது. இந்த குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ஜனவரி 12க்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்க பெற மாதிரி சூழ்நிலை அமையும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி நீங்கள் காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களை அறியாமையே அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கூட நீங்கள் இந்த டைம் அடையலாம். திருமண முயற்சிகளில் கூட ஈடுபட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ சாதகமான நாட்கள் இனி உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதில் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இடையூறுகள் நீங்க போகுது. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்குள்ளே எழும். எதிர்பார்த்த நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இனி உங்களுக்கு நாட்கள் இருக்க போது. தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன் காண்பீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த டைம் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்குது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொள்ளுங்க. அப்புறம் பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரவு கூட உங்களுக்கு திருப்தி தரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும்.
புண்ணிய காரியங்களில் கூட நாட்டமானது அதிகரிக்கும். சூரியனோடு ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடன் அனுசரித்து செல்வது உங்கள் துறைக்கு இந்த டைம் நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபமானது தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் கூட நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சலும் உண்டாகும். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்கள் கூட கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி இருக்கக்கூடியது சூழ்நிலை என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. விருச்சக ராசிக்காரங்க இதற்கேற்ப கவனமாக இருங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சிறப்பு பலன்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷாக 4ஆம் பாதம் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 12 உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லை. உபத்தொழில் செய்யக்கூடிய விருப்பமுடையவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்குங்க. அப்புறம் அனுசமில் பிறந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி 12 எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கும் உங்கள் தகுதிக்கு திறமைக்கேற்ற சிறந்த வேலை கிடைக்கும். உடன் பணிபுரியவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும், பயப்பட வேண்டாம். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் ஜனவரி 12 எதிலும் நல்லது இருக்கும். ஆனால் எதில் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு குறையுங்கிறதுனால பார்த்து செயல்படணும். அடுத்த ஒரு பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம். பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்ய உடன் பணிபுரிவரால் மிகுந்த நன்மையானது உண்டாகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி சுவாரஸ்யமான ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அந்த அதிசயத்தை வாங்க பாருங்க. காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இங்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு என்னன்னா பிரசித்தி பெற்றதே ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவதில் முருகர் இங்கே இருக்கிறாரு. அதனாலேயே இவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர். சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை கொண்டு மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சக்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் என்ற பக்தருடைய கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. ஸோ இப்போ காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. இதை குறித்து சிவாச்சாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதுனால அனைவருமே புனிதம் அடைவீங்க. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கும் நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது போக போக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு அதிசயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்களும் இந்த ஆன்மீக விஷயமும் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இது தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.